ஹாய், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெட்டபாலிக் போன் டிசீஸ் ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. இன்னொரு பேர் இருக்குது, ஆஸ்டியோபெனியா ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு காமன் கண்டிஷன். என்ஐசியில் இந்த கண்டிஷன் நீங்கள் நிறைய பேபிஸ் பார்க்க முடியும். ரீசன் ரொம்ப சிம்பிள். என்னென்னா, ப்ரீமெச்சூர் பேபிஸ் லெஸ் தேன் 32 வீக்ஸ் பேபி பிறக்குது, ஐசியூவில் இருக்குது. லெஸ் தேன் 1.5 kg பேபி இருக்குது. ஓகே, இந்த பேபிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் உங்களுக்கு விட்டமின் டி, கால்சியம், ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் தானே போன் ஃபார்மேஷனுக்கு தேவை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் உங்களுக்கு பேபிக்கு போய் சேரும். ஸோ இந்த பேபிஸ் ப்ரீ மெச்சூராக பிறக்கும்போது இதெல்லாம் சரியாக போய் சேராது. ஸோ இதெல்லாம் டெஃபிஷியண்ட்டாக பிறக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி பேபிஸ் ஐசியூவில் அட்மிட் ஆகும்போது ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இந்த ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இட் இஸ் மோர் தென் 600 இல்லையா. 600 இருந்துச்சுனாலே நீங்கள் மெட்டபாலிக் போன் டிசீஸ் சஸ்பெக்ட் பண்ணலாம். 800, 1000லாம் சிவியர் கேசஸ். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய டெஸ்ட் என்னெல்லாம்? கால்சியம், ஃபாஸ்பரஸ் லெவல், தென் விட்டமின் டி லெவல், அப்புறம் பேரத்தார்மோன் லெவல். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், எந்த பேபிக்கு கால்சியமும் விட்டமின் டியும் கொடுக்கணும், எந்த பேபிக்கு நீங்கள் வெறும் பாஸ்பரஸ் தான் கொடுக்கணும். இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் பிளட்டில் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, பேரத்தார்மோன் கூடிடும். சரியா? பேரத்தார்மோன் டக்குன்னு கூடி கால்சியம் லெவலை நார்மலைஸ் பண்ணிவிடும். எப்படி நார்மலைஸ் பண்ணும்? போன்லேருந்து அவ்வளோ கால்சியத்தையும் உறிஞ்சி எடுத்து பிளட் கால்சியமும் நார்மலைஸ் பண்ணிவிடும். ஸோ பேரத்தார்மோன் ஹையாக இருக்கும், பிளட் கால்சியம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும். ஓகே, ஸோ அதான் அதில் விஷயம். ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் ஹையாக இருக்கும், கால்சியம் பார்த்திங்கன்னா நார்மலைஸ் ஆகிடும். பிகாஸ் பேரத்தார்மோன் ஹையாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் கால்சியம் தான் ஆக்சுவலாக குறைஞ்சிருக்குது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். விட்டமின் டி குறைஞ்சாலும் அது இன்டெரக்டாக கால்சியமாக குறைச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கால்சியமும் விட்டமின் டியும் சேர்த்து சப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, விட்டமின் டி ஹை டோஸில் கொடுப்பீங்க, கால்சியம் ஒரு 40 to 80 mg per kg கொடுப்பீங்க, விட்டமின் டி ஹை டோஸில் கொடுப்பீங்க. ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாளுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஓகே, இதோட அடுத்த கண்டிஷன் பாருங்கள். அடுத்த கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் ஹையாக இருக்குது. அதில் தான் நீங்கள் டயக்னோஸ் பண்ண போகிறீங்க இதை, மெட்டபாலிக் போன் டிசீஸை. இதில் பார்த்தீங்கன்னா பேரத்தார்மோன் நார்மலாக இருக்கும். பேரத்தார்மோன் நார்மலாக இருக்குதுனாலே என்ன அர்த்தம்? கால்சியம் குறையலன்னு அர்த்தம். கால்சியம் குறைஞ்சாதான் பேரத்தார்மோன் கூடிடுமே. பேரத்தார்மோன் கூடவே இல்லை, நார்மலாக இருக்குது. கால்சியம் பார்க்குறீங்க, அதுவும் நார்மலாக இருக்குது. அப்படின்னா பிரச்சனை ஃபாஸ்ஃபேட் சைடில் தான் இருக்குது. ஃபாஸ்ஃபேட் லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் ஃபாஸ்ஃபேட் தான் சப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபாஸ்ஃபேட் லோனா எவ்வளவு? லெஸ் தேன் 1.8 millimole per liter. ஓகே, ஸோ இதுக்கு ஃபாஸ்ஃபேட் தான் நீங்கள் கொடுக்கணும். கால்சியம், விட்டமின் டி இதெல்லாம் கொடுத்துட்ருக்கக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் கால்சியம் ஃபாஸ்ஃபேட்டும் சேர்த்து எழுதுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கால்சியம் ஃபாஸ்பரஸ் சேர்த்து எழுதவே கூடாது. கால்சியமும் விட்டமின் டி நீங்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிஷனில். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ஃபேட் மட்டும் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ டிசைடிங் இன்வெஸ்டிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரத்தார்மோன். ஓகே, ஸோ அதை மறந்துடாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பேபிஸ்க்கு. அப்புறம் 2 weeks ஒன்ஸ் உங்களுக்கு வீக்லி கால்சியம் பார்ப்பீங்க, வீக்லி ஃபாஸ்பரஸ் பார்ப்பீங்க. தென் வேறு பேரத்தார்மோன் லெவல்ஸ் 2 to 4 weeks நீங்கள் செக் பண்ணுவீங்க. தென் அவ்வளோதான். வேறு அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறேன், தப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கூடாதுல்ல. வேறு ஸோ எப்போ வரைக்கும் நீங்கள் சப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் நார்மல் ரேஞ்ச் வர வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். பேரத்தார்மோன் நார்மலைஸ் ஆகணும். ஸோ இதுக்கு செவரல் வீக்ஸ் ஆகும். ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்கணும். வேறு இது நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஃபார்ட்டிஃபைட் பிரஸ்ட் மில்க்கு கரெக்டான ஃபோர்ட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இது வராது. ஸோ அது பார்த்துங்க, ஃபோர்ட்டிஃபிகேஷன் கரெக்டாக நீங்கள் பண்ணணும்.
கால்சியம் ஃபாஸ்பரஸு விட்டமின் டி இதெல்லாம் அடிக்குவேட் டோசஸில் நீங்கள் கரெக்டாக டைமுக்கு கொடுத்துடணும் பேபிஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா. வேறு எப்படி இருக்கும், இவங்க போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், வென்டிலேட்டர்லேருந்து ஈஸியாக எடுக்க முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பேபியை. வேறு வந்துட்டு ரொம்ப ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடும். இன்னும் போன்ஸ் ரொம்ப சாஃப்டில், ஸோ கிரேனியோ டேப்ஸ் இருக்கும், இன்னும் ஃபியூ கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் தான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். புவர் க்ரோத் இருக்கும். யா, ஸோ இதுதான் பேசிஸ். வேறு என்ன, வேறு நீங்கள் பேபியை ஃபாலோப்பில் வைங்க. அப்பப்போ வந்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்துட்டு எது தேவையோ அப்பப்போ வந்து சப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். மானிட்டர் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பேரத்தர்மோன் லெவல்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகுதா, கால்சியம் லெவல் நார்மலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, see you guys. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டாப்பிக்கு. see you in another video. Bye bye.